Welcome to Shavals Knowledge. Today we discuss about scalar and vector quantity. Okay, அதுக்கு நாம ரெண்டு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். Mass and weight. Is mass scalar quantity and weight vector quantity? Yes. இப்போ first massனா என்னன்னு பார்க்கலாம். இப்போ massனா என்னன்னா amount of matter is called mass. amount of matterனா ஒரு பொருளில் எவ்வளோ மேட்டர் இருக்குது அப்படிங்கிறது மாஸ். அதை நாம் எதில் சொல்வோம் அப்படின்னா கிலோகிராம். என்ன யூனிட்டில் மெஷர் பண்ணுவோம் மாஸ்னா கிலோகிராம். நெக்ஸ்ட்டு வெயிட்னா என்னென்னு பார்த்தரலாம். வெயிட்னா ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி ஆக்டிங் இன் பாடி இஸ் கால்டு வெயிட். மாஸும் வெயிட்டும் வேறு இல்லைங்க. இப்போ மாஸில் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி எவ்வளோ ஆக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம சேர்த்து மெஷர் பண்ணோம்னா அதை வெயிட்டுன்னு சொல்லலாம். வெயிட் என்னன்னு சொல்லலாம், மாஸ் இன்ட்டு கிராவிட்டி. இப்போ இந்த வெயிட்டை என்னென்ன மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா நியூட்டன். ஏன் நம்ம நியூட்டன்னு சொல்கிறோம்? இப்போ மாஸோட யூனிட் என்ன கிலோகிராம், கிராவிட்டியோட யூனிட் என்ன மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். இப்போ வெயிட் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு கிராவிட்டி. அப்போ கிலோகிராம் இன்ட்டு மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர், அதை நம்ம நியூட்டன்னு சொல்கிறோம். இன்னும் டீப்பாக உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறோன்னா, இப்போ ஒரு பொண்ணு நம்ம எர்த்தில் நார்த் போலில் நிற்கிறான்னு வைங்க. நார்த்து போலில் நிற்கும் போது அங்கே எர்த்தோட கிராவிட்டி வேறையாக இருக்கும். அப்போ அந்த பொண்ணோட வெயிட்டை மெஷர் பண்ணோம்னா நமக்கு வேறு வெயிட், ஒரு வெயிட் காட்டும். இப்போ அதே பொண்ணு எர்த்தில் சென்டரில் ஈக்வேட்டார்லேயோ எர்த்தோட சென்டர்லேயோ நிற்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்போ அங்கே எர்த்தோட வெயிட் வேறையாக, கிராவிட்டி வேறையாக இருக்கும். எர்த்தோட கிராவிட்டி வேறையாக இருக்கும். அப்போ அந்த பொண்ணோட வெயிட்டு வேரி ஆகும். எர்த்தோட சென்டரில் வேறு கிராவிட்டி இருக்குது, அதே நார்த்து போலில் வேறு கிராவிட்டி இருக்குது. அதனால நமக்கு அந்த பொண்ணோட வெயிட் வேரி ஆகுது. இப்போ இதே பொண்ணு மூணில் இருக்கான்னு வைங்க, அங்கே கிராவிட்டி வேறு. இப்போ அங்கே இருக்கிற கிராவிட்டி வேறே ஆகும்போது அந்த அவளோட மாஸோட அந்த கிராவிட்டியை இன்டூ பண்ணும்போது அங்கே அந்த பொண்ணோட வெயிட் வேறையாக இருக்கும். இதுதான் மாஸுக்கும் வெயிட்டுக்குமான வித்தியாசம். இப்போ ஒய் த மாஸ் ஸ்கேலார். ஏன் நாம் மாஸை ஸ்கேலார்னு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நாம் ஒரு பென்சில் எடுத்துக்கிட்டோம், அதோட மாஸை கணக்கிடுறோன்னு வைங்க. அந்த பென்சிலோட மாஸுங்கிறது நமக்கு வெறும் ஒரு வேல்யூவாக தான் கிடைக்கும். அப்படி அந்த ஒரே ஒரு வேல்யூவை நம்ம என்னென்னு சொல்லலாம், மெக்னிடியூட்னு சொல்லலாம். அப்போ மாஸ் இஸ் ஒன்லி மெக்னிடியூட், அதுக்கு மெக்னிடியூட் மட்டும்தான் இருக்குது. இப்போ ஒய் த வெயிட் இஸ் வெக்டார். ஏன் வெயிட்டை வெக்டார்னு சொல்கிறோம் அப்படின்னா அதே தான். இப்போ இந்த பொண்ணு எர்த்தோட சென்டரில் நிற்கிறா. இப்போ இந்த எர்த்தோட சென்டரில் நிற்கிறதால மட்டும் இந்த பொண்ணோடைய வெயிட் வேரியாகுதா? இப்போ அந்த வெயிட்டுங்கிறத நம்ம சொல்லும் போது அவள் எங்கே நிற்கிறா அப்படிங்கிறதையும் சேர்த்து எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ அவளோட வெயிட்டுக்கு மெக்னிடியூடும் இருக்குது, டைரக்ஷனும் இருக்குது. மெக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே இருந்தால் அதை நாம் வெயிட்டுன்னு சொல்லுவோம். இதுதான், இவ்வளோதாங்க. ஏன் ஸ்கேலார் ஏன் வெக்டார் அப்படின்னு சொல்கிறோன்னா, டைரக்ஷன் அண்ட் மெக்னிடியூட் ரெண்டுமே இருந்தால் அது வெக்டார். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஸ்கேலார் குவான்டிட்டிஸ். ஸ்கேலார் குவான்டிட்டிஸ்க்கு என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா ஸ்பீட், டிஸ்டன்ஸ், டைம், வால்யூம், டெம்பரேச்சர் அண்ட் ஸோ ஆன். இது எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்லலாம், ஸ்கேலார் குவான்டிட்டின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே மெக்னிடியூட் மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட் வெக்டார் குவான்டிட்டியோட எக்ஸாம்பிள் என்னென்ன அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆக்சலரேஷன், ஃபோர்ஸ், மொமெண்டம், வெயிட், இதெல்லாம் வெக்டார் குவான்டிட்டிஸ்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த எல்லாத்துக்குமே மெக்னிடியூடும் இருக்குது, டைரக்ஷனும் இருக்குது. ஓகேவா? அவ்வளோதான் ஸ்கேலார் குவான்டிட்டி அண்ட் வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னா அதுக்கு மாஸ் அண்ட் வெயிட்டை எக்ஸாம்பிளாகவும் பார்த்துருக்கோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் subscribe our channel and press the bell button.